விஜய் ரசிகர்கள் வந்து ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. அதாவது அவங்களுக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் புத்திக்கிட்டு ஏதாச்சும் இந்த மாதிரி ஆயிடுச்சா? ஏன்னா அவங்க அப்பா அம்மாலாம் அவங்கள எப்படி வளர்த்துருப்பாங்க? அவங்க அப்பா அம்மா அவங்கள கொசு கடிக்காம அதே போல் நல்லா படிக்க வச்சு அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினச்சி இருக்கிறாங்க. இந்த இடத்துல விஜய் சார் வரலன்னா இப்போ சூசைட் பண்ணிட்டாங்களா ஒரு சின்ன சின்ன பிள்ளைங்களாம் படிக்க முடியாம ஏதோ ஆசிரியர் அடிச்சாங்க கொண்டாங்க அந்த மாதிரிலாம். அவங்களுக்கே நம்ம சிஎம் என்ன சொன்னாப்லன்னா அந்த மாதிரி செய்யாதீங்க, ஏன் அப்படி செஞ்சீங்கன்னா இது ஏற்றுக்கொள்ளப்படாது. நாங்கள் இவங்க பண்ணுறது ரொம்ப அநியாயமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா உயிர் நான் சாதாரண விஷயமா நான் என்ன கேட்டேன்னா இப்போ போட்டிங்க உங்களால் நீங்கள் எவ்வளோ போட முடியுமோ போடுங்க. அவர் வரலன்னா அடுத்த ஆட்சியில் பண்ணுங்க. எல்லாருமே அந்த மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ஆயிரும்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் இவர் உண்மையிலேயே வரல நீங்க என்ன பண்ணுவீங்க? அண்ணன் எப்படி பாப்பாரு? அதாவது பாக்குறதா இருந்தா இப்ப அந்த கரூர்ல நடந்துச்சு, 40 பேர் இறந்தாங்க. இப்ப வீடியோ எல்லாம் விட்டுருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் அந்த 40 பேர் குடும்பத்தவங்க அண்ணன் பார்க்க சொல்லுங்க காலம் ஃபுல்லா. அப்புறமா கதையை பார்த்துக்கலாம். முதல்ல அந்த 40 பேருக்கு பதில் சொல்லிட்டோம். அவரு 41 ஆயிடுச்சு. அதுவும் 41 பேர் 40 பேர் இல்ல 41 பேரை ஒரு நின்று ஒரு பிரஸ் மீட் கொடுக்கல, ஏதாச்சும் பண்ணாரா அவரு? அவருக்கு 234 தொகுதியில் இருக்கிற நாலேஜை கற்றுக்கிறதுக்கே அவருக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் தெரியுமா? எடுத்ததுக்கெல்லாம் உங்களுக்கு சிஎம் சீட்டு தான். எடுத்தோன்னே உங்களுக்கு சிஎம் சீட்டு தான் வேணுமா சொல்லுங்க? நாலேஜே இல்லாத ஒரு பர்சன் விஜய். நாலேஜே இல்லை பர்சன். அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரா? ஒரு துண்டு சீட்டு இல்லாமல் அவரால் நின்று பேச சொல்லுங்க. இதே எங்கள் அண்ணன் சீமானை பாருங்க. அவருடைய புள்ளி விவரம் இல்லை, நாலேஜ் உள்ள பர்சன் அவரு. சரிங்களா? விவசாயத்துக்கு என்ன பண்ணணும், எப்படி கொண்டுட்டு வரணும், இவ்வளோ வருஷமா ஒரு போராளியா அவர் வந்து போராடிட்டு இருக்காரு. இதெல்லாம் விஜய்லாம் வந்து ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு பர்சன். 41 பேருக்கு இன்ன வரையும் கூட ஒரு தெளிவான ஒரு இது சொல்லலை. இதுல எல்லாமே வந்து டிஎம்கேவை தான் வந்து அவர் இது பண்றாரு தவிர பிஜேபியை பத்தி எங்கன்னா பேசினாரா? அவரு பேசினாரா? நீங்க சொல்லுங்க. பேசினாரா அவரு? போட்டியே 2 பேருக்குன்றாரு. அகேன்ஸ்ட் யாருக்கு? பிஜேபியை பத்தி எங்கேயா ஒரு இடத்துல நீ பேசிருக்க? இது வந்து முழுக்க அப்போ பிஜேபி சப்போர்ட்ல தான் நீ இருக்க. ஏன்னா நான் அண்ணன் கட்சியில தான் இருக்கேன், சீமான் அண்ணன் கட்சியில தான் இருக்கேன். சரிங்களா? 41 பேருக்கு அவர் பதில் சொல்லியே ஆகணும். ஒரு நாலேஜே இல்ல ஒரு பர்சன் சார். வெறும் ரசிகரா வந்து இது பண்ணா எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு. ஏதோ ஒரு படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு. ஆமா, அது அந்த பாலிடிக்ஸ் ஓகே. அப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி ஜெனரேஷன் இல்ல. ஆமா, ஃபீல்ட் ஒர்க் பண்ணாங்க. எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவரு தலைவரா இருந்தார். ஒரு கருணாநிதி கட்சியில அவர் ஒரு நிர்வாகி, பெரிய நிர்வாகி அவரு. அப்படி இருக்கும் போது அவருக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு. அப்ப இருக்கும் போது அவரு நின்றாரு, ஜெயிச்சாரு. இத்தனைக்கும் அவரு படுத்துக்கிட்டே ஜெயிக்கும் போது என்னன்னா அவரு அப்ப சிஎம். அதுக்கு முன்னாடி அவர் சிஎம். அப்ப அவருக்கு அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனனால படுத்துக்கிட்டு அவர் கை காட்டினாங்க, போட்டாங்க. இதே இவரு அதுக்கு முதல்ல சிஎம் ஆகணும். இவருக்கு இன்னொரு விஷயம் ஆனா மட்டும்தான் அதுக்கப்புறம் படுத்துக்கிட்டு ஜெயிக்கிறது, உட்கார்ந்து ஜெயிக்கிறது. கலைஞர் கிட்டயும் எம்ஜிஆர் கிட்டயும் கேட்கறாங்க. இதுல நம்ம டெல்லியில கேட்கறாங்க, நீங்க ஒண்ணு படத்துக்கும் நடிக்கிறாரா, இதுலயும் பாலிடிக்ஸும் நடத்துறாரா? அங்க கேட்டிருக்காங்களா? ஒண்ணு நீங்க கட்சிக்கு வாங்க, சிஎம் பதவி தரோம், இல்ல இதுல படத்துக்கு போங்கன்னு சொன்னதுக்கு நான் வந்து அரசியலே செய்யறேன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் படமே நடிக்கலையே. இது பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க பத்தியில சீமான் இல்ல எம்ஜிஆர் அந்த அவர் நடிச்சிருந்தா அப்ப எவ்வளவு? அப்பா இவர் எல்லாத்தையும் விட்டு வரேன், நான் உச்சத்துல இருந்து வரேன். அவரு எவ்வளவு உச்சத்துல இருந்தாரு அப்போ? அவரோடவா நீ ஒரு பெரிய ஆளு? அவங்களுடைய ரசிகர்களை 5 உங்களுடைய கோட்பாடு சொல்லுங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் எப்போ நான் சொல்றது அப்படின்றாங்க. எனக்கு நான் அரசியல் பண்றேன், எனக்கு சினிமா தேவையில்லை. அதுக்கப்புறம் நடிக்கலையே அவரு. இப்போ இதுல தோத்துட்டாருனா கூட அடுத்து என்ன தெரியுமா பண்ணுவாரு? படம் தான் நடிப்பாரு. ஏன்னா பணம் வேணும். பணம் முழுக்க பணம். இவரு எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. எல்லா தலைவரும் ஒரு தலைவர் கூட இவரை கம்பேர் பண்ணவே முடியாது. இவர் வந்து
அதாவது ஏபிசிடியில் வந்து மொத்தம் 27 எழுத்து இருக்கு. சரியா, ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு கூட இவர் இல்லை. அரசியலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு தலைவர் அவர் எப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, இவர் ஒன்றுமே பண்ணலை. சரியா, இவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. என் வீட்டுக்கு வாங்க, என்னோட ரெசார்ட்டுக்கு வாங்க, செத்தவங்க வீட்டுக்கு நீங்க நாம தான் போய் அனுதாபம் தெரிவிக்கணும். நாம தான் போயிட்டு தமிழோட பண்பாடு நாம தான் போயிட்டு அனுதாபம் தெரிவிக்கணும். தவிர நீ என்ன தேடி வா, என்னோட ரெசார்ட்டுக்கு வான்னு சொல்லி ஒரு ஹோட்டலை புக் பண்ணி இதெல்லாம் துக்கம் விசாரிக்கிறதா இதெல்லாம்? என்னங்க இதெல்லாம்? அப்போ நாளைக்கு இவரும் வந்து சிஎம் உட்காந்துடலாமா, ஓட்டு போட்டுடலாமா? நானும் நிற்கட்டுமா சொல்லுங்க, ஓட்டு போட்டுருவீங்களா நீங்க? ஒரு நாலேஜே இல்லாத ஒரு பர்சன் அது. ஒரு துண்டு சீட்டு இல்லாம ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுங்க, ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுங்க. இது கொலட்ராப்ல வந்து 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 அப்படின்னா இதே எங்க அண்ணன் சீமானு. அதான் இப்ப யாரும் அவர் வராரு வரல, உங்களுக்கு ஒரே மெசேஜ் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். அவர் வராரு வரல, நீங்க தப்பான முடிவுக்கு எங்கேயும் போவாதீங்க. சரியா, உங்களுடைய குடும்பத்தை பாருங்க, உங்களுடைய ஃபேமிலியை பாருங்க. நாளைக்கு நீங்க உழைச்சிங்கன்னா நீங்க பெரிய ஆள் ஆகலாம். நீங்க உழைச்சி அவர் பெரிய ஆள் ஆகக்கூடாது எப்பவுமே. இப்ப ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், எக்ஸாம்பிள் சொல்றேன். அஜித் கூட இருக்காரு. அவர் என்ன சொன்னார், ஒரு ரசிகர் மன்றமே வேணான்னு சொன்னவர். ஆமா, ரசிகர் மன்றமே வேணான்னு சொல்லிட்டாரு முதல்ல. அதுக்கப்புறம் எல்லாமே அலௌன்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு ரசிகர் மன்றத்தை ஓப்பன் பண்ணி அப்போ ஒரு இறந்தோடனே அவர் வேணாம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாரு. அவங்களோட கட்சிக்காரங்க எல்லாத்தையுமே அவர் என்ன சொல்லியிருக்காரு, ரசிகர்களை என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்க வேலையை நீங்க போய் பாருங்க, நீங்க சம்பாதிச்சாதான் உங்களுக்கு, வேற நான் சம்பாதிச்சு எதுவுமே ஆக போறது இல்லையா, அந்த மாதிரி கடுமையா பேசினாரு. இவர் என்னடான்னா, முதல்ல ரசிகர் மன்றன்றது வேற, அரசியல்ன்றது வேற, ஓட்டுன்றது வேற, சும்மா நடிக்கிறது வேற. ஓகேவா? இது எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க நீங்க. அவர் ஜெயிக்கிறாரோ ஜெயிக்கலையோ, சப்போஸ் அவர் அடுத்து ஒரு சிஎம்மா வந்து அவர் நம்மளுக்கெல்லாம் நல்லது பண்ணாலும் சந்தோஷம்தான். தயவுசெய்து நீங்க எந்த தப்பான முடிவு அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. இது எல்லாமே உங்க வாய் பேச்சாவே இருக்கட்டும். வேற நீங்க தப்பான முடிவோ தப்பான எண்ணங்களோ இருக்காதீங்க. கண்டிப்பா இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்து ஒரு 5 வருஷத்துல அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க தயவு செய்து எந்த தப்புமே செஞ்சிடாதீங்க. யார் வந்து எனக்கு ஆனால் டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான் வரும். இந்த பதிவானதுக்கு வந்து காரணம் கிடையாது, அதெல்லாம் சொல்ல முடியாது. டிஎம்கே தான் வரும். எதனால ஓட்டு நான் பிடிச்சிடல, எதனால ஓட்டு பதிவு? என்னை பொறுத்தளவுக்கு எஸ்ஐஆர் மட்டும்தான். ஏன்னா இளைஞர்கள் வாக்குன்றது கொஞ்சம் குறைவானது தான். இளைஞர்கள் வாக்குனா ஒரு 1% 2% தான் வந்திருக்கு. மற்றபடி பார்க்க போனீங்கன்னா ஃபுல்லாகவே எஸ்ஐஆரோட இதுதான். எஸ்ஐஆர் எடுத்ததுனால 97 லட்சம் வாக்கு நம்மளது மைனஸ் இந்தியாவில், தமிழ்நாட்டில் மைனஸ் ஆச்சு. அந்தோட வாக்கோட இதுதான். மற்றபடிலாம் அவ்வளோலாம் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஹெட்செட் போல்டு வர இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், 1% 2% வாக்கு தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். மற்றபடி எதுவும் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு விஜய் ஒருத்தர் வந்து நான் இளைஞர்கள் வந்து வந்துருக்காங்க, அவர் வருவாருன்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் கருத்து சொல்லணும்னா இப்போது நிறைய இருக்குது. இப்போ விஜய் வந்தார், அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்தாங்க. ஆமாம், விஜயகாந்த் வந்தார். இப்போ நீங்கள் இதுக்கும் 2026க்கும் 2021க்கும் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது வாக்கு சதவீதத்தின் படி பார்த்தீங்கன்னா 2% ஓட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஒரு நடிகராலலாம் சொல்ல முடியாது. யார் வரும் தோணுது? எங்களை பொறுத்தளவுக்கு எங்கள் தொகுதியெல்லாம் இது சேப்பாங்க தொகுதி, இதிலெல்லாம் உதயநிதி தான் அவர் வருவார். ஆமாம், அவருக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவி அது இதெல்லாம் செய்திருக்காரு. அவர் வந்து நிறைய இன்னும் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அதனால் மக்கள்லாம் விரும்பி அவருக்கு தான் வாக்கு போட்டுருக்கோம் நிறைய பேர். இந்த கரூர் மக்களுக்கு வந்து அன்றைக்கி நடந்தப்போ வந்து திமுக தான் காரணம். நாங்கள் அதோட வீடியோ வெளியிட்டாங்க. அது வந்து விஜய் ஷூட்டிங்னால தான் ஆச்சு. அது வீடியோ அதை பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு கருத்து எதுவும் இல்லை. அது சிபிஐ கிட்ட இருக்குது. அது வந்த பிறகு யாருன்னு தெரிய போகுது. அது நான் பார்க்கல. அது இன்னும் நாங்கள் பார்க்கல, தெரியல. அவர் வந்து நம்ம தலைவரே வந்து தப்பு சொல்றாரு, என்ன காரணம் அது தெரியலையா? அவருக்கு தனிப்பட்ட முறையில் எதனா பிரச்சனை இருக்கான்னு தெரியல. அது நம்மளுக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம பேச இருக்கோம். எது நடந்தாலும் பிரச்சனை திமுக. அவர் ஆனால் திமுக தான் சொல்றாரு, வேற என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே இல்லைங்க, சொல்றதுக்கு எதுவும் இல்லை.